ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். ஒரு நாள் 34-35 வயசுள்ள ஒரு அன்பர் தன் பெற்றோருடன் திருநெல்வேலியிலிருந்து வந்திருந்தார் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. அவர்களுக்கு காஞ்சி மடம் புதுசுங்கிறதுனால பக்தர்கள் கூட்டத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி நின்றுருந்தா. அந்த அன்பர் வலியால் துடிச்சுருந்ததை அவருடைய முகம் காட்டி கொடுத்தது. இதை மகாபெரிவாளும் கவனிச்சிருக்கணும். தயக்கத்தோடு தள்ளி நின்றிருந்த அந்த குடும்பத்தாரை பக்கத்தில் வரும்படி அழைத்தார் மகாபெரிவா. பெரியவாளுக்கு பக்கத்தில் கைங்கரியம் செய்து வந்த பாலு என்பவரும் இருந்தார். பெரியவா கிட்ட வந்த அந்த நெல்லை அன்பர், எனக்கு தீராத வயிற்று வலி சுவாமி, உயிர் போகிற மாதிரி வலிக்குது, பார்க்காத டாக்டர் இல்லை, பண்ணாத வைத்தியம் இல்லை, கொஞ்சமும் குணம் தெரியல, பரிகாரம் கூட பண்ணியாச்சு, ஒரு பலனும் கிடைக்கல. எங்கள் குருநாதர் சிங்கேரி சுவாமிகளை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட என் வயிற்று வலி பற்றி சொன்னேன். காஞ்சி பெரியவரை உடனே போய் தரிசனம் பண்ணு, உன் கஷ்டத்தை சொல்லு, அவர் தீர்த்து வைப்பார்னு சொன்னார். அதான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னார் குரல் தழுதழுக்க. ஓஹோ, அப்படியா சொன்னார் என்று ஏதும் அறியாதவராக கேட்டுக்கொண்டார் பெரியவா. அவரின் திருமுகத்தை தரிசித்ததுமே நெல்லை அன்பருக்கு நம்பிக்கை பிறந்தது போலும். தொடர்ந்து சொல்கிறார், எங்கே போயும் தீராத வயிற்று வலி, என்னை விட்டு போகணும் பெரியவா, நீங்களே கதின்னு வந்திருக்க, உங்கள் அனுகிரகம் கிடைக்கலன்னா இந்த வலியோடையே நான் இருக்கணுங்கிறது தான் விதின்னா, தினம் வலியால் துடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட இங்கேயே இப்போவே என் உயிரை விட்டுள்ளான்னு வந்துட்டேன் பெரியவா, பெரியவா தான் என்னை காப்பாற்றணும்னு கதறினர். பெரியவா சிறிது நேரம் கண்மூடி தவம் செய்யும் பாவனையில் அமர்ந்திருந்தார். அங்கிருந்த எல்லாரும் அவரையே கவனித்து கொண்டிருக்க நெல்லை அன்பர் தனது வயிற்று வலி மெல்ல மெல்ல விலகுவது போல் உணர்ந்தார். சிறிது நேரத்தில், இப்போ என் வயிற்று வலி பூரணமாக போயிடுத்து பெரியவா என்று வியப்பும் கண்ணீருமாக சிலிர்த்து சொன்னவர் பெரியவாளை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தார். அவருடைய பெற்றோரும் நமஸ்கரித்தனர். பிறகு பெரியவாளிடம் அனைவரும் விடைபெற்று கொண்டு திருநெல்வேலிக்கு புறப்பட்டு சென்றனர். ஆனால் அன்றிலிருந்து பெரியவா என்னவோ போல் சோர்ந்து காணப்பட்டார். கருணையே உருவான காஞ்சி மகான் தனது வயிற்றில் ஏதோ வேதனை வந்தாற் போல் துன்பப்படுகிறார் என தெரிந்தது. பெரியவா அடிக்கடி சுருண்டு படுப்பதையும் புரண்டு தவிப்பதையும் கண்ட மடத்து பாலு செய்வதறியாது கலங்கினார். பெரியவாளுக்கு பிக்ஷை தயார் செய்யும் கைங்கரியத்தை செய்து வந்தவர் பாலுதான். பெரியவா படும் பாட்டை பார்த்து தான் பிக்ஷையில் ஏதேனும் தவறு இழைத்து விட்டோமோ என்கிற குற்ற உணர்ச்சியில் அவர் மருகத் தொடங்கினார். தன் குலதெய்வமான ஸ்ரீ வைத்தீஸ்வரனை தரிசித்து பிரார்த்தித்தால் தேவலை என்று அவருக்கு தோன்றியது. மறுநாள் ஏகாதசி என்பதால் சௌகரியமாகிவிட்டது பாலுவுக்கு. அன்றைய தினம் பெரியவாளுக்கு பிக்ஷை செய்து வைக்க வேண்டாம், ஆகவே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்வது என திட்டமிட்டார். ஆதலால் பெரியவாளிடம் சென்று, எனக்கு என்னவோ எங்கள் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் தேவலைன்னு தோன்றுறது பெரியவா, பெரியவா தான் உத்தரவு தரணும் அப்படின்னு சொல்லி தயக்கத்தோடு அனுமதி கேட்டார் பாலு. உடனே, என் குலதெய்வமான வைத்தீஸ்வரன் வேற யாரும் இல்லை, பெரியவாதான்னு அடிக்கடி சொல்வியே பாலு, இப்போ ஏன் போகணுங்கிற அப்படின்னு ஒரு குறும்பு சிரிப்புடன் கேட்டார் பெரியவா. எப்படியாவது உத்தரவு வாங்கி விடுவதில் பரபரப்பாக இருந்தார் பாலு. இல்லை பெரியவா, சின்ன வயசில் முடியிறக்கினப்போ போனது, அப்புறம் குலதெய்வத்தை தரிசனம் பண்ண போகவே இல்லை, அதான்னு கெஞ்சாத குறையாக சொன்னார் பாலு. பெரியவா புன்னகையோடு உத்தரவு கொடுக்க பாலு கிளம்பி சென்றார். வைத்தீஸ்வரனுக்கு நேர்ந்து கொள்பவர்கள் நோய் தீர்வதற்காக கை கால் என வெள்ளியாலான உறுப்புகளை வாங்கி சுவாமிக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். பெரியவாளின் வயிற்று வலி குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்ட பாலு வெள்ளியில் வயிறு வாங்க கடை கடையாக அலைந்தார்.
வயிறு கிடைக்கவே இல்லை. உடலும் மனமும் சோர்ந்து போய் கடைவீதியில் நடந்து கொண்டிருந்த பாலுவின் அருகில் கிழவி ஒருத்தி வந்து நின்றாள். என்ன சாமி, வைத்தீஸ்வரருக்கு கொடுக்கறதுக்கு வயிறு தேடுறியா? அது கடைகளில் கிடைக்காது, ஆஃபீஸில் போய் கேளு. யாரோ விசேஷமாக சாமிக்கு போட்டதை எடுத்து பத்திரமா வச்சுருக்காங்க. முக்கியமானவங்க யாரனும் வந்து கேட்டால் கொடுப்பாங்க. நீ கேட்டுப்பாரு சாமி, உனக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க என்று சொல்லிவிட்டு அந்த கிழவி நகர்ந்தாள். பாலுவுக்கு ஒரே குழப்பம். யார் இந்த கிழவி? நான் வெள்ளியில் வயிறு வாங்க அலைவது இவளுக்கு எப்படி தெரியும்? வழியும் காட்டிவிட்டு செல்கிறாளே என வியந்தவர் கோவில் அலுவலகத்துக்கு சென்றார். பெரியவாளுக்கு வயிற்று வலி என்று சொல்ல முடியுமா? ஆகவே சாதாரண பக்தரைப் போல கோவில் அதிகாரியிடம் பேசினார் பாலு. பேச்சின் ஊடே பாலு சிறு வயதில் படித்த மன்னார்குடி பள்ளியில்தான் அந்த அதிகாரியும் படித்தார் என்பது தெரிய வந்தது. சக பள்ளி மாணவர்கள் என்கிற இந்த சிநேகிதத்தால் கஜானாவில் பத்திரமாக வைத்திருந்த வெள்ளி வயிற்றை உரிய பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான ரசீதுடன் பாலுவுக்கு கொடுத்தார் அந்த அதிகாரி. பிறகென்ன, சந்நிதிக்கு சென்று சுவாமியை தரிசித்து மனதார பிரார்த்தித்து காணிக்கையை செலுத்திவிட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் பாலு. மடத்தை அடைந்தவர் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் திளைத்தார். பெரியவாளின் வயிற்று வலி முற்றிலுமாக நீங்கி இருந்தது. அவரது முகத்தில் பழைய மலர்ச்சி குடிகொண்டிருந்தது. பெரியவா அனுகிரகத்தால் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் என சொல்லி நெகிழ்ந்த பாலுவை ஏறிட்ட மகா பெரியவா, சரிதான், என் வயிற்று வலியை கொண்டு போய் அந்த வைத்தீஸ்வரன் கிட்ட விட்டுட்டு வந்துட்டியாக்கும் என்றார் புன்னகைத்தபடி. சிலிர்த்து போனார் பாலு. நெல்லை அன்பரின் வயிற்று வலியை தான் வாங்கி கொண்ட மகா பெரிவாளுக்கு பாலுவின் வைத்தீஸ்வரன் கோவில் பிரார்த்தனை மட்டும் தெரியாமல் போய்விடுமா என்ன? அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்மகம். இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். பெரியவா அப்போ புதுக்கோட்டையில் முகாமிட்டிருந்தார். மெயின் ரோடில் இருந்த பெரிய சத்திரத்தில் தங்கியிருந்தார் பெரியவா. ராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்சதும் தனக்கு கைங்கரியம் பண்ணும் நாகராஜனை கூப்பிட்டு, அப்பா நாகு, நாளைக்கு விடிகாலம்பரை 3:30 மணிக்கெல்லாம் நான் எழுந்திருந்து ஸ்நானம் பண்ணி ஆகணும், நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னார். உத்தரவு பெரியவா. சரியாக 3:30 மணிக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு நாமாவளி கோஷம் பண்ணுறேன் பெரியவா அப்படின்னு சொன்னால் ரொம்ப பவ்யமாக. நமுட்டு சிரிப்பு சிரிச்சுட்டே பெரியவா சொல்கிறா, 3:30 மணிக்கு உங்களை எழுப்பி விட்டுடுறேன்னு சொன்னால் அவ்வளவு நன்னா இருக்காதுங்கிறதுனால ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்கிறேன்னு சொல்கிறியாக்கும். சரி, அப்படியே பண்ணு. ராத்திரி 11 மணி. எல்லாரும் படுத்து கொண்டாயிற்று. பெரியவாளும் சயனத்துக்கு போய்விட்டார். நாகுவுக்கு ஒரே கவலை. அங்கே எங்கேயும் கடிகாரமே இல்லை. அவன்கிட்ட இருப்பதோ அவனுடைய மாமா பூணல் கல்யாணத்துக்கு ப்ரெசன்ட் பண்ணின பழைய வாட்சு. அது கூட பழைய ட்ரங்கு பெட்டிக்குள்ளே இருக்குது. ஏன்னாக்க பெரியவாளோட இருக்கும்போது கட்டிக்கிறது அவ்வளோ நன்னா இருக்காதுங்கிறதுனால தானும் படுத்து தூங்கிட்டா பெரியவாளை எப்படி எழுப்ப முடியும்? என்ன பண்ணுறது? நேராக போய் தன் பொட்டியில் இருந்த வாட்சை எடுத்துக்கொண்டான். சத்தமில்லாமல் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ண ஆரம்பித்தான். பல தடவை பண்ணினான். சரியாக மணி 3:30. கைகளை கட்டி கொண்டு பெரியவா சயன அறை வாசலில் நின்று கொண்டு சன்னமாக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர என்று நாமாவளி போட்டான். சிறிது நேரத்தில் சாக்ஷாத் பரமேஸ்வரனான பெரியவா மந்தஹாசத்தோடு வெளியே வந்து அவனுக்கு மட்டும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். எப்பேற்பட்ட பாக்கியம்! ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணினான் நாகு. அடுத்தடுத்த நாட்கள் இதே மாதிரி இரவு முழுக்க பாராயணம். சரியாக 3:30 மணிக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நாமாவளி. பெரியவாளுடைய காண கிடைக்காத விஸ்வரூப தரிசனம் என்று நாகு திக்குமுக்காடித்தான் போனான். ஆனால் பெரியவாளின் மேல் இருந்த பிரேமை அவனுக்கு பலத்தை கொடுத்தது. 4வது நாள் இரவு
வேஷ்டியில் வாட்சை சொருகிக் கொண்டு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணி கொண்டிருந்தவன் பாவம் தன்னை அறியாமல் தூங்கிவிட்டான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர மதுரமான தெய்வீக துவனி அவனை எழுப்பியது. தூக்கி வாரி போட்டபடி எழுந்தான். எதிரே கருணை ததும்ப சிரித்தபடி அவனை தேடி வந்து விஸ்வரூப தரிசனம் தந்தார் அந்த பரமேஸ்வரன். மிகுந்த வாத்சல்யத்துடன் பெரியவா சொல்றார், குழந்தை, மணி சரியா 3 ஆறுதுராப்பா. அசதியில் பாவம் நீ தூங்கி போயிட்ட போல இருக்கு. பாவம் உனக்கும் நாள் பூரா கைங்கரியும் சரீர சிரமம் இருக்குமோன்னோ. சிரித்தபடியே சொல்லிவிட்டு வாசல் பக்கம் போனார். வாட்சை பார்த்தால் 3:30. இவனுக்கோ ஒரே ஆச்சரியம். வாட்சை பார்க்காமலேயே பெரியவா எப்படி கரெக்டாக 3:30ன்னு சொன்னார். மறுநாள் பக்கத்தில் ஒரு பித்தளை சொம்பில் ஜலத்தோடு அமர்ந்தவன், கண்ணில் ஜலத்தை விட்டு அலம்பிக் கொண்டு பாராயணம் பண்ணி கொண்டிருந்தவன் 2:30 மணி வரை ஓட்டிவிட்டான். பாவம் தன்னை அறியாமல் தூங்கிவிட்டான். முந்தின நாள் போலவே பெரியவா வெளியில் வந்து இவன் தூங்குவதையும் பக்கத்தில் சொம்பில் ஜலம் இருந்ததையும் கண்டு சிரித்து கொண்டே நாமாவளி போட்டு அவனை எழுப்பினார். மணி சரியாக 3:30. ஆச்சரியத்தின் உச்சிக்கே போய்விட்டான் நாகு. அன்று மத்தியானம் மெதுவாக பெரியவா முன்னால் போய் நின்றான். என்னடா நாகு, நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறத பார்த்தா ஏதோ என்கிட்ட கேட்கணும் போல இருக்க. என்ன தெரியணும் கேளு. எனக்கு தெரியும். 2 நாளாக நாம் தூங்கி போயிடுறோமே. பெரியவா எப்படி அவ்வளவு கரெக்டாக 3:30 மணிக்கு எழுந்துட்டு வரார்? அவர்கிட்ட கடிகாரம் கூட கிடையாதே. எப்படி முழிச்சுக்கிறாருன்னு தானே குழம்பிண்டு இருக்க இல்லையா பின்ன? ஆமாம் பெரியவா, என்னன்னே தெரியல. 2 நாளாக என்னையும் அறியாமல் தூங்கிடுறேன். பெரியவா தான் சரியாக 3:30க்கு எழுந்து வந்து என்னையும் எழுப்பி விடுறேன். எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. 3:30 மணின்னு சரியாக எப்படி பெரியவா? அவன் முடிப்பதற்குள் ஏதாவது கர்ணயக்ஷினி என் காதில் வந்து மணி 3:30ன்னு சொல்கிறதோன்னு சந்தேகமா உனக்கு? கடகடன்னு சிரிச்சார் பெரியவா. என் காதில் ஒரு யக்ஷினியும் வந்து சொல்லலை. மணி 3:30ன்னு என் காதில் வந்து சொன்னது பஸ்ஸு. அதுவும் மதுரை டிவி சுந்தரமையங்காரோட டிவிஎஸ் பஸ். ஆச்சரியப்படாத. நாள் சரியாக 3:30க்கு நீ ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சொல்லி எழுப்பினோ இல்லையோ? அப்போது வாசப்பக்கம் வந்தேனா? அப்போது ஒரு பஸ்ஸு சத்திர வாசலை தாண்டி டவுனுக்குள்ளே போச்சு. அடுத்த 2 நாளும் அதே பஸ்ஸை 3:30க்கு பார்த்தேன். அப்புறமா விசாரிச்சா அது டிவிஎஸ் கம்பெனியோட பஸ்ஸு. மதுரையிலேருந்து புதுக்கோட்டைக்கு விடிய காலம் வர முதல் பஸ்ஸுன்னு சொன்னா. சத்திரவாசலை அந்த பஸ்ஸு விடிய காலம் சரியாக 3:30க்கு தாண்டி போகிறது. 1 செகண்ட் அப்படி இப்படி மாறலை. டிவிஎஸ் பஸ்ஸு ஒரு இடத்துக்கு வர டயத்தை வச்சுருந்தே நம்ம கடிகாரத்தை சரி பண்ணிக்கலான்னு சொல்லுவா. அது வாஸ்தவந்தான். 3 நாள் சரியாக பார்த்து வச்சுட்டேன். 4ஆம் நாள்லேருந்து அந்த பஸ்ஸோட சத்தம் கேட்ட உடனேயே தானாக எழுந்துட்டேன். வேற பெரிய ரகசியம் ஒன்றுமே இல்லடாப்பா நாகு. பெரியவா மிகவும் ரசித்து சிரித்தார். ஒரு பஸ்ஸு போவதை கூட கவனித்து, அதுவும் 1 நாள் இல்லை, விடாமல் தினமும் கவனித்து அதையும் ஸ்லாகித்து கூறும் நுணுக்கமான பேரறிவு பெரியவாளுக்கு இருப்பதில் ஆச்சரியமில்லை. நாமும் இந்த குணத்தில் துளியாவது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் கடைப்பிடிக்க பெரியவா அனுகிரகம் பண்ண பிரார்த்திப்போம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.